இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாவ், சூப்பர். சிபி சார், பர்டிகுலரா இந்த டிஷ்ஷை எதுக்கு சூஸ் பண்ணீங்க? இது என் ஜானுக்காக நான் சமைச்சேன். முதல்ல இந்த டிஷ்ஷை என்னால் சமைக்க முடியுமான்னு எனக்கு கேள்வி இருந்துச்சு. அதுவே எனக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. அதை நான் ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதான் உடனே பண்ணிட்டேன். சூப்பர் சார். இந்த ஷோவில் வின் பண்ண சிபி சாருக்கு செஃப் ஆஃப் சென்னை விருது வழங்கப்படுகிறது. இந்த விருதினை வழங்க சமையல் சக்கரவர்த்தி ஜனகாம்பாள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜனா மேடம், நீங்களும் வாங்க. போங்க சிபி சார். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. டே சிபி, வா 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 வா. கங்க்ராட்ஸ் என் தங்கம். எனக்கு தெரியும்டா நீ ஜெயிப்பன்னு. ஊர் முழுக்க ஓம் பேச்சுதான். பாத்தீங்களா இவனை திட்டினீங்கல்ல, இவன் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்களா? இப்பயாவது இவன் எவ்வளவு திறமையானவன்னு புரிஞ்சுக்காங்க. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. பெரிய விஷயத்தை பண்ணி கலக்கிட்ட போ. அண்ணே சூப்பர்ண்ணே. அது காட்டு. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அத்தா. சோஷியல் மீடியா முழுக்க இப்ப நீங்க தான் ட்ரெண்டிங்கே. கலக்குறீங்க போங்க. இது என்னோட வெற்றி இல்லை. நீங்க எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. என்னடா சொல்ற? நீ தானடா எல்லாம். இல்லம்மா, இது தமிழோட வெற்றிமா. தமிழ் இல்லைன்னா இந்த ஷோல நான் ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். பேபி, சான்ஸே இல்ல. தமிழ்நாடு முழுக்க உன் பேச்சுதான். கலக்கிட்ட பேபி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. இது உனக்கு கிடைச்ச சக்சஸ், அதை எதுக்கு நீ அந்த தமிழுக்கு விட்டு கொடுக்கற? பேப், உன் லைஃப்ல எவ்வளவு பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்காச்சும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா? ஜூஸ்ல என்ன கலந்து கொடுத்தா? என்ன பேபி? எனக்கு கொடுத்த ஜூஸ், அதுல என்ன கலந்து கொடுத்தேன்னு கேட்டேன். ஒன்னும் கலக்கலையே பேபி. அது வெறும் ஜூஸ் தான். 10 வருஷமா நான் குடிக்கிறேன். ஜூஸ் எது சரக்குதுன்னு குடிச்சு எனக்கு தெரியாதா? நீ கொடுத்த ஜூஸ்ல விஸ்கி கலந்திருந்தது. அப்ப அதோட மோட்டிவ் என்ன? நான் தோக்குன்னு தானே இதெல்லாம் பண்ண. சொல்லு சொல்லு சாம். சாரி பேபி. நீ அந்த தமிழ் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ ஜெயிச்சா அவளும் ஜெயிச்சா தானே நேம் வரும். அதனாலதான் விருப்பம் இல்ல. அந்த ஒரு பொசசிவ்ல. அதுக்கு என் கம்பெனிவே அசிங்கப்படுத்தியா நீ? இல்ல பேபி. ஆமா, இன்னைக்கு நான் அந்த ஷோல தோத்துருந்தா அந்த அசிங்கம் என்னோட போகாது.
என் ஜானு இத்தனை வருஷமா சம்பாதிச்ச பேர் புகழ் எல்லாமே கெட்டு போயிருக்கும். இதை பாரு, எனக்கும் தமிழுக்கு இருக்கிற பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. என்னைக்குமே அவன் எனக்கு எதிரிதான். ஆனா ஜனா ஃபுட்ஸுக்காக அதோட பேரை காப்பாத்துறதுக்காக நானும் தமிழும் போட்டியில ஒன்னா கலந்துக்கிட்டோம். பேபி போதும் நிறுத்து சாம். நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? நான் ஜெயிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கேன்ல. இல்ல பேபி, நான் அதான் உண்மை. ஆனா நான் எதிரியா நினைக்கிற தமிழ் என்ன பண்ணா தெரியுமா? போதையில இருந்த என்ன தெளிவாக்கி எனக்கு சப்போர்ட்டிவா என் கூட இருந்து என்ன ஜெயிக்க வச்சிருக்கா. நியாயமா அந்த வேலையை நீ செஞ்சிருக்கணும். செஞ்சிருந்தா உன் கூட இத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ வச்சு என்னையும் அவளையும் கம்பேர் பண்றியா? அவெல்லாம் ஒரு ஆளு, அவளுக்காக நீ என்ன தூக்கி எறிஞ்சு பேசுறல்ல? Shut up, Sam. Just leave me alone. Get lost. சிபி சார், இன்னைக்கு நீங்க பண்ண ஷோவை பத்தி அதுல வின் பண்ணத பத்தி பேப்பர்ல ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கு. எல்லாரும் உங்களை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. கங்க்ராட்ஸ். அதான பார்த்தேன். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஏன்டா தமிழ் இவ்வளவு அவாய்ட் பண்ற? அவ உனக்கு நல்லது மட்டும் தானே பண்றா. விட்ரா, இவட்டெல்லாம் கொஞ்சம் அளவா தான் வச்சுக்கணும். லிமிட்டை தாண்டக்கூடாது. ஆமா, எப்படி ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அங்க கரெக்டா வந்தாங்க? அப்படி வா. தமிழ் தாண்டா எல்லாரையும் கூட்டு வர சொல்லுச்சு. எப்படி நீ ஜெயிச்சிருவ? நீ ஜெயிக்கிறப்ப நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே நேர்ல இருந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உன் மேல ஒரு மதிப்பு மரியாதை நம்பிக்கைலாம் கூடும்ல அப்படின்னு தமிழ் தான் வர சொல்லுச்சு. உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஜனாமா மாதிரி பார்த்து பார்த்து செய்துற அந்த தமிழ். தமிழால உனக்கு ஒரு கெட்டது கூட நடக்காது. என்னடா நீ ஓவரா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? இல்ல மாப்பிள்ள, நான் உண்மையதான் சொல்றேன். நீ தான் அந்த பிள்ளைய சும்மா சும்மா திட்டிகிட்டே இருக்க. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, தமிழ் இல்லைன்னா அந்த போட்டியில் நீ ஜெயிச்சிருப்பியா? ஆமா, அவளால தான் நான் ஜெயிச்சேன். ஆனா இதை அவகிட்டே சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்புறம் அவ தான் சும்மா இருப்பாளா? காலையில ஏறி டான்ஸ் ஆட மாட்டா? இங்க வாயேன். என்னடா? நான் ஒன்னு சொல்றேன், உனக்கும் அவளுக்கும் அவ்வளவு பெரிய ஒத்துமை இருக்கு. என்ன ஒத்துமை? ரெண்டு பேருமே ஈகோவோட உச்சம்டா. நீ மட்டும் லேஸ்பட்டாளா? ஏன்டா? ரொம்ப விவரம் தான். ஆனாலும் ஒண்ணு சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணு மாப்பிள்ள. அவளை வந்து நீ ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபா, ஒரு ஃப்ரெண்டா, அப்புறம் அது மாதிரி என்ன வேணா பாத்துக்கலாம் மாப்பிள்ளன்னு சொல்ல வந்தேன். அதுக்காகலாம் அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்காதடா. ஏய், யாரை எங்க வைக்கணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம்